Hello viewers, welcome to Vidhyalakshmi YouTube channel. So in the session la nama enna paaka porona plus 2 nudiya first chapter number 1 introduction to macroeconomics. So idu vandu naanga மூணு பார்ட்டா டிவைட் பண்ணிருக்கோம். You know that very well. Page number 1 ல இருந்து 14 வரைக்கும் நமக்கு content இருக்கும். So 14 pages within one sitting la நம்ம உட்கார்ந்து observe பண்றது just during the time of revision it is applicable. But while we are very first time, if you are listening to the lesson, அப்படினா பார்ட்டா போகும்போது that is section wise போகும்போது it will be easy. Okay, அந்த மோட்டிவ்ல தான் இந்த லெசனை வந்து 3 பார்ட்டா நான் டிவைட் பண்ணியிருக்கேன். So in this first session நம்ம வந்து up to 1.1 to 1.9 நம்மளுடைய first lesson first chapter னுடைய content அப்படி தான் டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. So let me start the session. Before entering to the session, we'll start with the famous quote given by Amartya Sen, India one of the leading economists who got Nobel Prize also. Economic growth without investment in human development is unsustainable and unethical. அதாவது வரன்முறையாற்றது வந்து நீடி எக்கனாமிக் growth அப்படின்னா வளர்ச்சி, அந்த வளர்ச்சி எதை பேஸ் பண்ணினா ஒரு அவ்வளோ இது குயிக்காக என்ன பண்ண முடியாது, we can't justify. So economic growth without investment, so investment is must. In human development is unsustainable and unethical. ரொம்ப சிம்பிளா அழகா முடிச்சிட்டாரு அது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நம்மளுடைய சாப்டர்ஸில் பிகினிங் பேஜில் இது வரைக்கும் நம்ம இந்த ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், டைரக்ட்லி we are entering to the context. இந்த டெக்ஸ்ட் புக்குள்ள என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ப்ரீவியஸ் 4 பேஜஸை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறதே கிடையாது. பட் இன் ஹையர் செகண்டரி we should focus first. ஏன்னா அந்த 4 பேஜில் மட்டும்தான் நமக்கு தேவையான எக்ஸ்ட்ராடினரி இன்ஃபர்மேஷன். வி டோன்ட் வாண்ட் டு மேக் எனி சர்ச் இன் கூகுளில் போய் தேடணும்னு அவசியமே கிடையாது. இந்தியாவில் இருக்க லீடிங் யூனிவர்சிட்டிஸ், இதுக்கப்புறம் ஆஃப்டர் கெரியர் கைடன்ஸு ஆஸ் வெல் அஸ் கெரியர் அப்லிட்மெண்ட், அதுக்கான மொத்த டீட்டெயிலுமே அந்த ஃபர்ஸ்ட் 4 பேஜஸ்லேயே இருக்குது. அந்த ஒவ்வொரு லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ஸ் சிம்பிளிஃபைட் கோட்டில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஸ்டார்ட் த செஷன் வித் த சிம்பிளிஃபைட் கோட். ஹியர் the quote in front of you, it is just for our clarification. Macroeconomics is very much about tying together, tying na katra, tying together facts and theories. So previous session la adha plus 1 la nama paathirpom, economics is a social science அப்படினு சொல்லுவோம். science na based on some fact மட்டும் தான், some theories இல்லனா ஏதாவது ஒன்னு தான் இருக்கும். Okay, but social science is the only subject. A coin has two faces என்ற மாதிரி economics மட்டும்தான் நமக்கு ரெண்டுமே இருக்கும். we are not only a problem analyzer, at the same time we are solution maker. அந்த இடத்துல நம்ம solution maker-ஆவும் வந்துரும். நல்லா அழகா பியூட்டிஃபுல்லா the quote is given by 3 famous economists, Don Bush, Fisher and Stats. இதிலேருந்து நமக்கு 1 மார்க் வர்றதுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ 1 மார்க்னு சொன்னோடனே நீங்கள் இன்னொன்று கெஸ் பண்ண, ஓகே பப்ளிக்கு இதுலேருந்து நமக்கு எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மினிமம் 8 to 9 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும், ஒரு 1 மார்க்கு, மேபி ஆப்ஷனல் 2 மார்க் அண்ட் 3 மார்க், இல்லை நம்மளுடைய லக்கு ரெண்டுமே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் வி ஷுட் மேக் தரோ ஸ்டடி. அதனால தான் இந்த வீடியோ நான் இந்த சாப்டர் என்ன பண்ணிருக்கேன்னா வீடியோ செஷனில் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன் வித் த ஃபேமஸ் கோட் given by Don Bush, Fisher and Stats, 3 members. Macroeconomics is very much about tying together facts and theories. ஓகே, எப்படி 1 மார்க் கேட்கும்போது இந்த கொட்டேஷன் கொடுத்து who said that ஒரு 3 நேம்ஸ் நேம் காம்பினேஷனில் கொடுக்கலாம். ஓகே, இவங்க மட்டும்தான், these are all the economics name alone we want to discuss as are. No, apart from these 3 members they are all in the topmost beginning of the lesson. But as per the real category subject குள்ள போகும்போது we need to identify, we need to remember 2 important people. One is Ragnar Fritsch and another person is J.M. Keynes, John Maynard Keynes. Okay, learning objective, கற்றலின் நோக்கம். இந்த லெசன் படிக்கிறதுனால நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செஷனில் இதை வந்து எப்படி கொண்டு போயிருக்கோன்னா we make it as a recording as well as in front of the students. இப்போ இந்த கிளாஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்பிட்வீன் நான் கொஸ்டின் கேட்பேன், இது மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்களும் கேட்கலாம், கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர் இதில் ஸ்லைட்லேயே இருக்குது, பார்த்துக்கலாம். வெரிஃபை உங்களுக்குள்ளே ரைஸ் ஆகிற கொஸ்டினை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கேமரா முன்னாடி நான் மட்டும்தான் இல்லை, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ சிட்டிங். நான் வந்து முடிஞ்ச உடனே செஷன் முடிஞ்ச உடனே கொஸ்டின் கேட்பேன்.
இல்லைனா அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஐ வில் மேக் அ இன்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனாக தான் கொண்டு போப்பார். ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ்னா கற்றலின் நோக்கம். இங்கே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து இந்த ஒரு பிக்சர் இருக்கும். இதுவும் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் தான். இது வந்து ஸ்டடி ஆஃப் த எக்கானமி ஆஸ் அ ஹோல். இது வந்து நமக்கு ஒரு 2 மார்க்காக வரலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் எக்கானமி ஆஸ் அ ஹோல் ஃபினாமினன். இந்த 6 branches சொல்லலாம். ஸோ வில் லெட் வி சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வில் அண்டர்லைன் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டு என்லைட்டன் த எவல்யூஷன். எவல்யூஷனா வளர்ச்சி, அப்படியே மூவ் ஆகுது. இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய டாப்பிக்கே இதுதான். கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் ஆஃப். எல்லா இடத்துலையும் இந்த கான்செப்ட் கருத்து, என்ன கருத்து இருக்குது பேசிக்கான. மைக்ரோன்ற ஒரு பார்ட்டை நம்ம +1ல் படித்தோம். சரி, மைக்ரோக்கும் மேக்ரோக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, மைக்ரோ மீன்ஸ் ஸ்டடி அபவுட் அ ட்ரீ. இப்போ ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறோம், மேபி அஸ்யூம் இட் இஸ் அ ஃபாரஸ்ட். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு மரத்தை மட்டும் நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணோம்னா தென் இட் இஸ் செட் டு பி மைக்ரோ. இஃப் ஐ எம் டேக்கிங் த என்டையர் ஃபாரஸ்ட், ஒரு ஜென்ரல் சர்வே டோட்டலாக பார்க்கும்போது தென் இட் இஸ் செட் டு பி மேக்ரோ. ஸ்டடி அபவுட் அ ட்ரீ இஸ் அ மைக்ரோ, ஸ்டடி அபவுட் த என்டையர் ஃபாரஸ்ட் இஸ் மேக்ரோ. அப்போ என்ன பண்ணா மைக்ரோ, இது யார் சொன்னாங்க, இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, இது எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்தது, இது மாதிரி விஷயம் எல்லாம் தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கானமி. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஓகே, திஸ் இஸ் அ மெயின் லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஐ திங்க் எல்லாரும் புரிஞ்சுதாப்பா? வெரி கிளியர். ஸோ 2 main objective. What is the first objective? Karthikeyan, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். What is the first objective? Importance and basic concepts of microeconomics. Very good. Next, Rishikesh, what is the second objective? Functioning of an economy. Very good. இந்த பக்கம் ஜெயபிரிதா, first objective? What is the first objective? Microva. Microva, macrova? Macro economics. What is macro? Large. Very good. Macro means large. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் நான்? What is the example I gave? Okay, one tree and forest. அவ்வளவுதான். Clear? Okay, we'll move to the second slide. Topics. What are the topics we are going to discuss here? 1.1 to 1.9. இந்த செஷன்ல up to limitations வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். 1.5. Okay. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன கொஸ்டின்ஸ் கவர் ஆகும், எவ்வளோ மார்க் கவர் ஆகிருக்கு, அதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். 1.1 இன்ட்ரடக்ஷன், 1.2 மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஸ்கோப். இப்போ இந்த இடத்துல ஸ்கோப் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் 1 லிமிட்டேஷன்ஸ், இதற்கான லிமிட்ஸ், பவுண்ட்ரிஸ், அதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிரச்சனைகள், தடைகள்னு கூட சொல்லலாம். கிளியர்? ஓகே, நம்பர் 1, 1.1 இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனை எப்படி இன்ட்ரடியூஸ், நம்மளாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த லெசனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எக்கனாமிக்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த 2 important branches. இதுதான் நம்மளோட புக் பேக் ஃபர்ஸ்ட் 1 மார்க். மைக்ரோ அண்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் கிளாசிஃபைட் இன்டு மெயின்லி 2 things, micro and macro. Micro means small, macro means large. Micro means small, macro means large. ஓகே, இது யார் சொன்னது? ராக்னர் ஃப்ரிட்ஜ். இவங்க தான் வந்து இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டிங் பீப்புள். 2 பேர் சொன்னாலே இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன். தென் இவர் எந்த கண்ட்ரி, ஒரு டவுட் வரும். இ வாஸ் ஃப்ரம் அ கண்ட்ரி நார்வே, ஸோ இ வாஸ் கால்ட் நார்வீஜியன். இந்தியா, இந்தியன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ராக்னர் ஃப்ரிட்ஜ் எ நார்வீஜியன் எக்கனாமிஸ்ட் அண்ட் co-recipient, நல்லா நோட் பண்ணுங்க, co-recipient ஆஃப் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ். அதாவது நோபல் ப்ரைஸ்ன்றது சயின்ஸுக்கு மட்டும் கொடுத்துருந்து, அதுக்கப்புறம் ஆர்ட், லிட்ரேச்சர் இப்படி வரும்போது எக்கனாமிக்ஸ் ஃபீல்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அப்போது அந்த ஃபஸ்ட்டு டைம், வெரி ஃபஸ்ட் டைம் வென் இட் வாஸ் டிக்ளேர்ட், அதில் ஃபஸ்ட்டு இவர் வாங்கினார் co-recipient. அப்போ இவர் கூட இன்னொருத்தர் வாங்கிறார். அவர் யார் சார்? அவர் தான் JM கெய்ன்ஸ், ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ். உங்களுக்கு உடனே டவுட் வரும், நேம் இருக்குது சார், இவருக்கு கண்ட்ரி நேம் கொடுத்துருங்க, அவர் எந்த கண்ட்ரி? இ வாஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ். இ வாஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ், எ ஃபேமஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ 2 பேரையும் மறக்கக்கூடாது, கீப் இன் மைண்ட். ஸோ இட் வில் 1 marks will be asked from this. Ragnar Fritz, a Norwegian economist and co-recipient of first Nobel Prize in Economic Sciences. Okay, in modern form, நல்லா நோட் பண்ணுங்க, co-recipient first Nobel Prize in Economic Sciences. அடுத்தது இவருக்கு ஸ்டேட்மெண்ட்டே மாத்துறாங்க பாருங்க. Begin with JM Keynes, his book, அவருடைய புக் த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்டு மணி.
in 1936. ஸோ 1936 இவங்க ரெண்டு பேர் அந்த புக்குக்காக வரும். அப்படி என்ன சார் ஸ்பெஷலாக அதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா, கெய்ன்ஸ் ஆஃபர்ட் அவர் வந்து ஒரு ஐடியா சொல்லியிருக்கார் டூரிங் த டைம் ஆஃப் கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன். அதாவது இமிடியட்லி இட் வாஸ் ஹேப்பன் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்தது அமெரிக்காவில் டூரிங் த இயர் 1930. கெய்ன்ஸ் ஆஃபர்ட் ஃப்ரம் த கிரேட் டிப்ரெஷன், அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். when goods remain unsold hence regarded as father of modern macroeconomics. இதுவும் நமக்கு ஒரு 1 marks. So who coined the word? Ragnar Fritz. Father of modern macroeconomics is J.M. Keynes. இது மூணுமே 1 marks. Book back 1 marks. Clear? So 3 1 marks சொன்ன. First one is, what is the first one? Karthikeyan. What is the first? Very good. Who coined the word? Ragnar Fritz. Second question. Who is the father of macroeconomics? Very good. Next, number 3. Classified. That's first question actually. Economics classified into 2 branches. Micro and macro. Okay. Next, 1.2. Meaning of macroeconomics. இது ப்ரீவியஸாக நம்ம செஷன் பிகினிங்லேயே நம்ம சொல்லிட்டோம். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ். சரி, இது எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்தது? இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட். த வேர்ட் மேக்ரோ டிரைவ் ஃப்ரம் கிரீக் வேர்ட் மேக்ராஸ் மீனிங் லார்ஜ். இட்ஸ் மீனிங் லார்ஜ். இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் எக்கானமி ஹாஸ் அ ஹோல். இதுதான் 2 மார்க். நம்ம டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா இது மாதிரி எழுதணும். இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் எக்கானமி ஆஸ் அ ஹோல். அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சரி, ஸ்டடி ஆஃப் எக்கானமி ஆஸ் ஹோல்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? நம்பர் 1 national output. Number 2 includes national, regional and global economies. Number 3 national income. Number 4 unemployment. Number 5 inflation. Number 6 big picture. So this is a big picture. So it contracts with, இது எல்லாமே எதை மெயின்டைன் கான்ட்ராஸ்ட் பண்ணுது, ஃபைன் டியூன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொன்னோன்னா, நம்ம ஒரு சப்ஜெக்டில் மார்க் குறையிறோம். ஏன் குறையிறோம்? இது வந்து படிக்கல, இதை படிக்கல, இதெல்லாம் விட்டுட்டோம், அதை விட்டுட்டோம், நெக்ஸ்ட் இந்த லெசன் ஏன் தெரியல அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது வில் பிக் சம் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ். அதுதான் இது, அதுதான் இந்த பிக் பிக்சர். ஓகே, நம்பர் 1 நேஷனல் அவுட்புட். 2 இன்க்ளூட்ஸ் நேஷனல், ரீஜனல் அண்ட் குளோபல் எக்கனாமிஸ். நம்பர் 3 நேஷனல் இன்கம். 4 அன்எம்ப்ளாய்மெண்ட். 5 இன்ஃப்ளேஷன் அண்ட் 6 பிக் பிக்சர். சார், இந்த வேர்டெல்லாம் எனக்கு ஃபெமிலியர் சார், பட் என்டையர்லி நியூ வேர்டு ஒன்று கொடுத்துருக்குமே. எப்படின்னா என்ன சார்? இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் த ஸ்டடி இன்க்ரீஸ் இன் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். த ஸ்டடி இன்க்ரீஸ் இன் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். ஓகே, இட் டீல்ஸ் வித் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது? நம்பர் 1 நேஷனல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட். நேஷனல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட். ஓகே, இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்கம் தியரி. உடனே அப்போ மேக்ரோக்கு இன்கம் தியரினா மைக்ரோக்கு என்ன பேர் வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இட் இஸ் கால் ப்ரைஸ் தியரி. மைக்ரோ இன்கம் ஆல்சோ கால் ப்ரைஸ் தியரி, மேக்ரோ கால் இன்கம் தியரி. ஏன்னா லார்ஜ் லெவலில் பார்த்தா இது இன்கம் தியரின்னு சொல்கிறோம். ஓகே, இட் கவர் சப்ஜெக்ட்ஸ். இதுக்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகுது சார்? ஜஸ்ட் சம் எக்ஸாம்பிள் வி ஷுட் ரைட். எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, inequality, disparity, investment and saving, balance of trade and balance of payment, economic growth. So these are all the things we need to list out. Suppose இதே question 3 மார்க்ல கேட்டா இதெல்லாம் நம்ம 2 மார்க்ல கேட்டா இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணி. Clear? Are you clear child? புரியுதாப்பா உங்களுக்குலாம்? புரியுதா? So 2 மார்க்ல கேட்டா up to income theory ஓட ஸ்டாப் பண்ணு. 3 மார்க்ல கேக்கும்போது with example ஓட present பண்ணு. So it will be asked in 2 areas, maybe in part B as well as part C. Okay, next, importance of macroeconomics. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன். நல்லா கவனிக்கணும், ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ். இது நமக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் தானப்பா? Yes sir. Right. To evolve suitable strategies. இதனுடைய முக்கியத்துவமே இங்கேயே முடிஞ்சு போச்சு. To solve the basic problem prevailing in an economy. ப்ரிவைலிங் என்னென்னலாம் வரலாம்? டு சால்வ், எப்படி நம்ம அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா எக்கனாமிக்ஸால் ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். எ டாக்டர் கேன் க்யூர் அண்ட் ப்ரிவென்ட் த டிசீஸ். அந்த ஹோலிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வி ஆர் த ட்ரூ நேஷனல் பில்டர்ஸ். கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுற பவர் நம்மக்கிட்ட இருக்கு. கிளியர்?
to solve the basic problems prevailing in our economy. Next, understanding the future problem. Future என்ன ப்ராப்ளம் வரலாம், and to evolve the precautionary measures, அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம். So now we are in pandemic, we know that very well. So இது மாதிரி ஒரு situation ஃபியூச்சரில் வந்தால் அதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன இப்போ பூஸ்டர் சொல்கிறோம், நெக்ஸ்ட் வந்து சம் வேக்சின் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கும். So these are all the precautionary measures. Next, provide ample na lot of ample opportunities to understand the reality. இந்த 5 பாயிண்ட் அப்படியே எழுதினீங்கன்னா 3 மார்க். Very simple points. First, to solve the basic problem prevailing in an economy. Next, to the future problem and to evolve precautionary. Next, ample opportunity, lot of opportunity to understand the reality. Next, helps to make meaningful comparison. Compare பண்ணணும், meaningful. இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம் அப்படின்னு we should balance. ஓகே, லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோம், நம்ம 99 வரைக்கும் வந்திருக்கோம், ஸோ we reduced 1 mark, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கோம், ஓகே நெக்ஸ்ட் டைம் இப்படி பேலன்ஸ், இது மாதிரி மீனிங்ஃபுல் கம்பேரிசனாக கொண்டு வரணும். ஹெல்ப்ஸ் ஃபார் பெட்டர் ப்ரிடிக்ஷன். இது எல்லாம் நான் ஏன் சார் பண்ணோம், வாட் இஸ் அ நெசசிட்டி டு டூ ஃபார் ப்ரிடிக்ஷன், கெஸ் பண்ணுறோம் இதுதான் நடக்கும் ஃபியூச்சரில் இப்படியெல்லாம் இருக்கும், த சொசைட்டி வில் பி லைக் திஸ் அப்படின்னு நம்ம ஆஸ் எ எக்கனாமிக்ஸ் நம்மளால் மட்டும்தான். ஏன்னா the world is surviving, running the day-to-day life only with the help of the available limited natural resources. நம்ம every year population increase ஆகுன்னு சொல்றோம், அப்போ every year natural resources increase ஆகுதா? No. The fixed geographical area, the amount of rainfall, sometime it will be more, sometime it is scanty, sometime it is moderate. ஒரு தடவை மழை அதிகமாக பெய்யுது, ஒரு தடவை குறையுது, ஒரு தடவை மாடரேட்டாக அதாவது மீடியமாக இருக்குது, இப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா. அந்த சோர்ஸ் அப்போ இருக்கிற சோர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, த பெஸ்ட் யூஸ் ஆஃப் அவைலபிலிட்டி சோர்ஸ், தட் இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும். அந்த மேனேஜ்மெண்ட்ன்ற வேர்டுக்கும் நம்ம தான் த அப்சல்யூட் ஓனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ஸ், இட் இஸ் அ டைரக்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் என்னென்னா 3 1 மார்க், ஃபஸ்ட்டு ஸ்லைடில் 3 1 மார்க்ஸ் பார்த்துருக்கோம், செகண்ட் ஸ்லைடில் ஒரு 2 மார்க்கும் பார்த்துருக்கோம், அஸ் வெல் அஸ் ஒரு 3 மார்க், தேர்ட் ஸ்லைடில் டைரெக்டாக ஒரு 3 மார்க்கே போயிருக்கோம். நெக்ஸ்ட், ஸ்கோப் ஆஃப் த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். என்ன ஸ்கோப், இதனுடைய ஸ்கோப்னா நம்ம ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய எதை பேஸ் பண்ணால் மொத்தம் 6, இது ஒரு 5 மார்க்ஸ். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ஸ்லைட்லையும் இந்த ஸ்லைடோட வேல்யூ அது வேல்யூ அப்படி நம்பர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ மார்க்கும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் 1 மார்க் பார்த்தோம், செகண்ட் ஸ்லைடில் 2 மார்க் பார்த்தோம், தேர்ட் ஸ்லைடில் 3 மார்க்ஸ், இப்போ என்ன பார்க்குறீங்க 5 மார்க்ஸ். அப்போ என்ன பண்ணோம், எவ்ரி பேஜ் இஸ், இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணீங்க. ஓகே, ஸோ அந்த 6 டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் 3 நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள். நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள். ஓகே, நேஷனல் இன்கம்னா என்ன, 10th நம்ம படித்ததா, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் நார்மலி இன் இயர் அப்படின்லாம் படிச்சிருப்போம். இங்கே அவ்வளோ லென்த்தியாக ரொம்ப சிம்பிளாக இப்படி எழுதலாம். The basic aspects of macroeconomic analysis provide a long-term understanding of growth process. Okay, long time நம்ம செய்கிற வேலை என்ன பண்ணோம் கண்டினியூ. ஒன்ஸ் இஃப் யூ ஆர் got a degree and as an economist degree has some values, it should be helpful to others. அது மாதிரி ஒரு growth features every year experience, only because of experience. The basic aspects of macroeconomic analysis provide a long-term understanding of growth process. Next, number 2, inflation. இதுக்கான introduction முன்னாடி அந்த ப்ரீவியஸ்ல பிக்சர்ல பார்த்தோம் இல்லையா, பிக் பிக்சர்ல inflation refers to steady increase in the general price level. இது வந்து டைரக்டா ஒரு 2 மார்க், இந்த சப்டாபிக் மட்டும் ஒரு 2 மார்க், இது மாதிரி 6 சப்டாபிக் சேர்த்து ஒரு 5 மார்க்ல வந்தது. ஸோ எதெல்லாம் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எக்ஸெட்ரா, இது இருந்தால் 2 மார்க். ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ பிஸ்னஸ் சைக்கிள்ன்றது பேஸ்ட் ஆன் த 4 வேர்ட் அப்படின்னா பூம், ரெசிஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி. வாட் ஆர் த 4 வேர்ட்ஸ்? பூம், ரெசிஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி. பிஸ்னஸ் சைக்கிள், த சைக்ளிக்கல் மூவ்மெண்ட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம், திரும்பி என்ன பண்ணுறோம், அகைன் வி ஆர் ப்ரொடியூசிங் த குட்ஸ். இப்படி இட் இஸ் அ சைக்ளிக்கல் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த 4 இம்பார்ட்டன்ட் வேர்ட். சம்டைம் ஓவர் ப்ரொடியூஸ் குட்ஸ், மார்க்கெட்லேயே சேல்ஸ் ஆகலை, ஸ்டாக் ஒரு இடம் நின்று போயிடும். சம்டைம் எக்ஸஸாக இன்னும் மார்க்கெட்டில் குட்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும், அதான் பூம். ரெசிஷன், கொஞ்சம் மந்தமாக இருக்காது. தென் டிப்ரெஷன், சுத்தமாக சேல்ஸ் ஆகாமல் ஒரு அழுத்தம் கொடுக்காரு, அந்த அழுத்தத்துலேருந்து நம்ம எப்படி மீண்டு வெளியே வரோம், தட் இஸ் ரெக்கவரி.
இதுக்கான தியரி when the goods are unsold இதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுனால தான் ஜேஎம் கெய்ன்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம் அவர். ஓகே, இப்போ இந்த 3 சப்டாபிக் கிளியரா? வாட் ஆர் த 3 சப்டாபிக்? நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன் அண்ட் பிசினஸ் சைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஏழ்மை. அதாவது ஏன் பாவர்ட்டி இந்த வேர்டு எந்த இடத்துல சொல்றோம்? when the people are not satisfying or fulfilling their daily needs, என்னன்னா ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங், இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லாகிங் ஆகும்போது they are jumping to the poverty, இந்த ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் மக்கள்லாம். இந்தியா இஸ் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரி, நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டில் there are many more people, crores of people are facing the poverty problem. It is a major problem of nation, one of the economic paradox. Facilitate allocation of, முன்னாடியே சொன்னாலே allocation of, ஏன்னா availability of sources is very minimum. Human wants are unlimited. Plus ஒன்ல பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? Human wants are unlimited, but the source availability is limited. அப்போ அந்த ஆப்டிமம் யூஸ் அதில் கண்டிப்பாக யூஸ் பண்ண, அது இல்லாமல் நம்மளால we can't survive. அதை எப்படி வந்து to reduce the wastages, அதுதான் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது. இது நெக்ஸ்ட் ஃபீச்சர், இது ஃபீச்சர் நம்பர் 4. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? நேஷனல் இன்கம். 2 இன்ஃப்ளேஷன். 3 பிஸ்னஸ் சைக்கிள். 4 பாவர்ட்டி அண்ட் 5 எக்கனாமிக் growth and 6 இஸ் எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகே, எக்கனாமிக் growth அப்படின்றது only through understood, it can be understood only through macro. இதில் மட்டும்தான் நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியும். ஜஸ்ட் லைக் அவர் எல்கேஜி டு 10th ஸ்டாண்டர்ட், +1 +2 காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கிராஜுவலாக மூவ் ஆகுது. ஏன் நேரோ பாத், 1 year ஃபிக்ஸட் டியூரேஷன்னா ஃபிக்ஸட் டியூரேஷன் தான், they won't minimize. It can be understood only through macro economics. Next, economic policies. And the policies must, எல்லாத்துக்குமே policies must. It is necessary to solve the basic problems, to overcome the obstacle, to achieve growth. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம சர்வைவ் ஆகிட்டு இருக்கோம். கிளியர்? இப்போ நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன், அவுட் ஆஃப் 500க்கு 501 வாங்கணும். 501 தானே வாங்கணும், அது மாதிரி போடுவாங்களா? நம்மளோட ஒர்க் அது மாதிரி இருக்கணும், எய்ம் அது மாதிரி இருக்கணும். அப்போ அந்த கம்ப்ளீட் மார்க் நம்மளால ஈஸியாக செக்யூர் பண்ண முடியும், அவ்வளோதான். அது மாதிரி தட் இஸ் கால் டு அச்சீவ் த growth. நெக்ஸ்ட், ஸோ அந்த 6 ஃபீச்சர்ஸ் கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு லிமிடேஷன்ஸ், மொத்தம் நமக்கு 4 பாயிண்ட்ஸ் தான். இது வந்து 2 மார்க்கில் கேட்டால் 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 3 மார்க்கில் கேட்டால் என்ன பண்ணுங்க, ஃபுல்லாகவே இல்லைனா அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணிடணும். கிளியர்? தெர் இஸ் அ டேஞ்சர். ஏன் டேஞ்சர்? எக்ஸசிவ் ஜென்ரலைசேஷன் ஆஃப் த எக்கானமி ஆஸ் அ ஹோல். ஏன்னா ஓவர் ப்ரொடியூஸ் ஆகலாம். 10 மெம்பர்ஸ்க்கு வீட்டில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆனால் 50 மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவு ஃபுட்டை தயாரிக்கிறாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் என்ன தான் மீந்து போனாலும் ஸ்டோரேஜ்ன்றது நாட் மோர் தென் 1 or 2 days, அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. தெர் இஸ் எக்ஸசிவ் ஜென்ரலைசேஷன், இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட், இட் அசியூம் ஹோமோஜெனிட்டி, இதுக்கு மீனிங் கொடுத்துருமார் இன்டகிரேட், ஒரு மித்த ஒரே மாதிரி இருக்கும் அமங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ், இட் அசியூம்ஸ். நெக்ஸ்ட், தெர் இஸ் அ ஃபெலாசி ஆஃப் கம்போசிஷன், ஒரு தவறானதா, அதாவது ஒருத்தருக்கு சரின்னு படுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலுக்கு சரின்னு படுறது நாட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். ஒரு கண்ட்ரிக்கு குட்ன்றது அனதர் கண்ட்ரிக்கு பேடாக இருக்கும். தட் இஸ் கால் ஃபெலாசி. அப்போ என்ன பண்ணலாம்? கன்ஃபியூஷன் சொல்லலாமா, தவறுன்னு சொல்லலாமா? தெர் இஸ் அ ஃபெலாசி ஆஃப் கம்போசிஷன். What is good of an individual need not be good for nation and vice versa. இதே இப்படி மாற்றி பாருங்க, good for a country is not good for another country. Next, many non-economic factors, பொருளாதாரமற்ற நிலை, non-economic factor determine, அதுதான் தீர்மானிக்குது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பட் they do not find the place, அதுக்குன்னு ஒரு தனியாக இடம் கிடையாது in the unusual macro எக்கனாமிக் புக்கில் அதுக்கான இடமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த லிமிடேஷன்ஸ். இதில் நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் 2 மார்க்கே கேட்டால் கூட நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா? இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள், எல்லாமே தியரி பார்ட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட், இப்போது திஸ் இஸ் அ டைம் ஃபார் செஷன். என்ன செஷன்? லெட்ஸ் செக் என்னென்னா படித்தோம், என்னென்ன கொஸ்டின்லாம் இதுக்குள்ளே இருக்குது. First 5 questions. Shall we make a interaction? Yes, sir. Are you ready, sir? Yes, sir. Right. First question. The branches of subject economics. Very good. Option may be getting changed. அதில் டெக்ஸ்ட் பியில் தான் இருக்குது, பப்ளிக்கில் ஏன் சார் சியில் கொடுத்தாங்க? We should not question. நமக்கு தேவை கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் இதுதான்.
ஆப்ஷன் எங்கன்னா வரட்டும், மேபி fill in the blanks கூட கேட்கட்டும். நெக்ஸ்ட், who coined the word macro? Ragnar Fritsch. Next, who is regarded as a father of modern macroeconomics? J.M. Keynes. Then fourth one, identify the other name for macroeconomics. Very good, income theory. இப்போ மைக்ரோன்னு கொடுத்தா price theory. ஓகே, நெக்ஸ்ட், இது இல்லாமல் இன்னும் 2 வேர்டு இருக்கு, அது எதுக்காக வருதுன்றது நீங்க கெஸ் பண்ணணும். கிளியர்? அதை வந்து மேக் செல்ஃப் டிட்டர்மினேஷன், செல்ஃப் எவாலுவேஷன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட்ஸ் ஆஸ் அ ஹோல் அப்படின்னு சொல்லிட்டோம். 6 யூனிட், அதுக்குள்ள என்னென்ன இண்டிவிஜுவல், ஃபர்ம், நேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ ஆஸ் அ ஹோல். ஓகே, நவ் வி ஆர் இன் த எண்ட் ஆஃப் த செஷன் அண்ட் ஃபைனலி I want to say thank you for all watching the video. Thank you.